எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கறி ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது சிக்கன் வாங்கிடுவோம். ஸோ அந்த சிக்கனை நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காமல் வித்தியாசமாக ட்ரை பண்ணால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா 1/2 கப் தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த இந்த ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற 200 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது மீடியம் சைஸில் 3 இருந்துச்சு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போய் இது நல்லா மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சு இருந்தால் தான் மசாலா நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இது நல்லா மணம் வந்துருச்சு. அடுத்ததாக இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த சிக்கன் 1 கிலோ அளவு. ஸோ லெக் பீஸோடு சேர்த்து தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ண சிக்கன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயத்தோடு சேர்த்து சிக்கனை இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டியாச்சு. அடுத்து இதில் 150 கிராம் கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதை எண்ணிக்கையில் பார்த்தோன்னா இதுவும் மீடியம் சைஸில் ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். தக்காளியை நம்ம பெருசாக கட் பண்ணி சேர்த்தோன்னா அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ உள்ள தக்காளியோட ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி சேர்க்க வேணாம், ஏன்னா டேஸ்ட்டு மாறிடும். ஸோ இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிடலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம இதில் இது வரைக்கும் தண்ணி எதுவும் சேர்க்கலை. ஸோ அப்படியே விட்டுட்டோன்னா இது கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இதை கலந்து விட்டுக்கிடலாம். அடுத்ததாக இதில் மசாலா பவுடர் எல்லாத்தையும் 1 பை 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாதா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். கடைசியாக கரம் மசாலா பவுடர் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த டைமில் சேர்த்தா தான் நல்ல மணமாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறதுனால நம்ம மசாலாவுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். உங்கள்ட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் சாதா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாதா மிளகாத்தூள் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கனை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் புளிப்பு இல்லாத தயிர் 50 ml அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கெட்டியான தயிர், புளிப்பு இல்லாததை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதில் தயிர் சேர்த்துட்டு நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னா மேலே வெள்ளையாக கெட்டி ஆயிரும். ஸோ அதனால் இது சிக்கன் கூட மிக்ஸ் ஆகாது. இது சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சுக்கிடலாம். இப்போது இதை மூடி போட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேன். இந்த சிக்கன் மசாலாவை நம்ம குக்கரில் குக் பண்ணுறதை விட பாத்திரத்தில் சமைச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட முடியலை, இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். அது என்னென்னா இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான். ஸோ நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது நல்ல கலராக இருந்துச்சு. இப்போது தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் டல்லாகிடுச்சு. இப்போது இது பார்க்குறதுக்கு குருமா மாதிரி இருக்குது. இதில் ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்தனா வாசனை இன்னும் நல்ல தூக்கலாக இருக்கும்.
இதை நம்ம சிக்கன் மசாலா, சிக்கன் கறி, சிக்கன் குருமான்னு என்ன வேணாலும் சொல்லலாம். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கோகோனட் பேஸ்ட், கரம் மசாலாவெலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு கொதி வச்சுக்கிடலாம். இப்போது கொதி வந்துடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கட் பண்ண புதினா, மல்லி இலைகளை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம யூஸ்வலாக வந்து சிக்கனில் கோகோனட் மில்க் சேர்ப்போம். பட் இதில் வந்து கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போது மணக்க டேஸ்டியான கோகோனட் பேஸ்ட் சேர்த்து சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், குஸ்கா அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.